அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரு பை சைட் போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எஸ்டர்டேவே நாம் வந்து பார்த்துருந்தோம். அதாவது எஸ்டர்டே இறங்கின ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஒரு டெம்பரவரி தான். ஏன்னா Q4 ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து 24,067 24,331 வரைக்கும் ரீச் ஆகிட்டு, ஸோ அங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம், ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்துட்டு இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து பெரிய அளவில் செல் சைட் க்ளோசிங் கிடையாது, வெறும் ஒரு பாயிண்ட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் எல்லாம் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, வெடண்டா லிமிடெட் டீமெர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா அப்படின்னா ஆமாங்க. இப்போ மே 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெடண்டா லிமிடெட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்து பிரிக்க போகிறாங்க. இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணாங்களா 2, அதே மாதிரி வெடண்டா லிமிடெட் வந்து ஒரு 5 வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. ஸோ வெடண்டா லிமிடெட் பற்றி சொல்லலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது மெயினாக வந்து ஆயில் அண்ட் கேஸ், அலுமினியம், ஸோ இதை சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக நல்ல கம்பெனி தான். குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் கொடுத்துட்ருக்கு. இதை இப்போ வந்து ஒரு 5 வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. எப்படி ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா வெடண்டா அலுமினியம், வெடண்டா ஆயில் அண்ட் கேஸ், வெடண்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல், வெடண்டா பவர், அப்புறம் ரெசிடுவல் வெடண்டா லிமிடெட், இந்த மாதிரி 5 வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 770 ருபீஸுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படியும் 5 ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷேர் வந்து ஒரு 100, 150, 200, ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி தான். இப்போ ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஷேர் ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஆல்ரெடி ஷேர் வச்சிருக்கேங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ எங்கிட்ட வந்து ஒரு வெடண்டா லிமிடெட் ஷேர் ஒன்று மட்டும் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை 5 ஸ்பிளிட் பண்ணி நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஈரான் US வார் என்னதாங்க ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் மறுபடியும் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா லூஸ் ஸ்டாக் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஈரான் நீங்கள் நடித்ததெல்லாம் போதும், உங்களை வந்து நம்புற மாதிரி கிடையாது, இப்போ பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல அப்படின்னா மறுபடியும் வந்து நாங்கள் வந்து போற ஸ்டார்ட் பண்ணுவோம், இதுதான் உங்களோட டெட் எண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியாவில். அவங்க தான் இறங்கி வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரொபோசல் கொடுத்ததுக்கு அவர் வந்து எதுவும் எந்த பதிலுமே சொல்லலை. ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ப்ரொபோசல் நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு எதுவுமே சொல்லாமல் இப்போ மறுபடியும் மிரட்டுற மாதிரியே பேசியிருக்கிறது. இப்போ அதுதான் அந்த இடம் மட்டும்தான் மறுபடியும் அதை வச்சு மார்க்கெட் வந்து இம்பாக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கும். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். இப்படியே தான் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இவரே வந்து எச்சரிக்கப்பட்டாரு. மறுபடியும் வெள்ளிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சமாதானம் போறாரு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்பெகுலேஷன் இவரால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு இறங்கினது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஸ்டாக் ஹிட் மேப் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது. இப்போ ரிலையன்ஸ், கோல் இண்டியா, அது மட்டும் இல்லாமல் மாருதி எல்லாம் நேற்று வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.91% பக்கம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடிசி 3.86%. ஸோ அதோட சிகரெட்டோட ரேட்டை வந்து ஏற்றுறேன் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட 3.86% வந்து நமக்கு வந்து ஐடிசி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பாரதி ஏர்டெல் எல்லாமே வந்து கிரீன் தாங்க. பெரிய அளவில் வந்து செல்லிங் வந்து நடக்கல. HDFC பேங்க், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் Q4 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வேர்ல்டு இண்டெக்ஸ் எப்படிங்க இருக்கு அப்படின்னா இப்போதான் ஒரு 3 பாயிண்ட் இறங்கியிருக்கு. நேற்று ஒரு 30 பாயிண்ட் பக்கம் இறங்கி இருந்தது. இருந்தாலுமே மார்னிங் வீடியோவில் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஏன்னா காலையில் ஓப்பனாக இருக்கிற வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெரிய அளவில் ஓப்பன் ஆகல. நேற்று 30 பாயிண்ட் இறங்கியிருந்தா கூட மார்னிங் வந்து ஜஸ்ட் ஒரு 1% வந்து ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் காட்டிகிட்டே இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நிஃப்டி நமக்கு தொடர்ந்து வந்து கொஞ்சம் பை சைடு வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஸோ அந்த டைம்ல தான் கொஞ்சம் செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ். ஏன்னா இன்னைக்கே நான் வந்து எதிர்பார்த்தேன். எதனால அப்படின்னா USD INR வந்து கிட்டத்தட்ட 94.84 ரீச் ஆயிருச்சு. ஓகேங்களா, இன்னைக்கே நான் வந்து செல்லிங் வந்து காலையில டைம்ல எதிர்பார்த்தேன். பட் பந்தன் பேங்க், மாருதி சுசுகி, இந்த மாதிரி ஒரு சில வெடண்டா லிமிடெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்வெஸ்டர்ஸ் உள்ளார இருக்கறனால நமக்கு வந்து
என்ன சொல்றது அப்படின்னா நிஃப்டி வந்து பெரிய அளவில் வந்து கீழே விழுகலை. இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி யூஎஸ்டிஐஎனோட ஹை வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95.22 ஆல்ரெடி 94.84க்கு ரீச் ஆயிடுச்சு. 95 டச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேலை இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கிற மாதிரி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து க்ளோசிங் ஆக போகுது. ஸோ மற்றபடி மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3339 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1661ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைனுங்கிறது 1560, அன்சேஞ்சுங்கிறது 111. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைல பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே 134 ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே தாங்க இருக்கு. இன்னும் வந்து பெரிய அளவில் வந்து இறங்கல. 52 வீக் ஹைல வந்து 17 ஸ்டாக்ஸ். இப்போ 134 ஸ்டாக்ஸ்ல ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.13% வரைக்கும் க்ரோத் ஆயிருக்கு. 326 பாயிண்ட் பக்கம் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. மற்ற எல்லா செக்டாரும் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் சொல்லலாம், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரை தவிர. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல நான் ஆல்ரெடி சொன்னால பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும்தான் பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க் இதெல்லாம் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே இறங்கிட்டு இருக்கே தவிர. ஸோ மற்றபடி ரிலையன்ஸ், மாருதி, எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோ, சன் ஃபார்மா எல்லாமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ் இடத்துல ஐடிசி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டெக்எம், மாருதி, கோல் இந்தியா, பாரதி ஏர்டெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்ங்கிற இடத்துல இண்டிகோ, டாக்டர் ரெட்டி, என்டிபிசி, பஜாஜ் ஃபின்சர்வ், ஹிண்டல்கோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி எந்த மாதிரி தாங்க ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த ஜோன்ல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு. ஸோ நமக்கு நாளைக்கு சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா 24,057 தான் நமக்கான சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் இந்த இடம் வந்தா 24,304 to 353 வரைக்குமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இந்த இடத்துல வந்தா அகைன் வந்து 24,057 வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி காலையில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஎஸ்டிஐஎன்ஆர் கொஞ்சம் வீக்காக இருக்கறனால நம்ம செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு காலையிலே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ½ an hour ஆச்சு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு. ஸோ மற்றபடிக்கு மேலே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு 24,304 தான். ஸோ நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, பார்க்கலாம். நாளைக்கு வந்து 24,057 தான் நமக்கான நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட் ஜோன். ஓகே, இப்போதைக்கு நிஃப்டி எப்படிங்க இருக்கு ஓவராலா அப்படின்னு கேட்டிங்கன்னா பையிங் தான். நாளைக்கு சென்செக்ஸை எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கினா தான் உண்டே தவிர. ஸோ மற்றபடி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக பட்டை கிளப்பிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி நமக்கு நிஃப்டியெல்லாம் தொடர்ந்து கொஞ்சம் பையிங்கில் தான் வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நாளைக்கான பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது இன்னைக்கான லோ தான். இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அகைன் வந்து 55,754 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் 54,840ங்கிறது சப்போர்ட் ஜோன். செல் சைட் பிரேக் அவுட்ங்கிறது 55,272. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு 55,750. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்தாலும் சேம் கண்டிஷன் தான், பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஸோ செல் சைட் பிரேக் அவுட்ங்கிறது இன்னைக்கான லோ 25,847. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 25,737. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 25,995. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி மார்னிங்ல கொஞ்சம் ஏறிட்டு இருந்தது. ஆல்ரெடி நம்ம நேற்றே பார்த்தது தான் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 14,114ல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு இறங்கியிருக்கு. ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபில் பண்ணல. அந்த இடம் ஃபில் பண்ணினா அப்படின்னா நம்மளோட பாயிண்ட் எக்ஸாக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் இந்த லைனை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ணா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 13,701. ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கக்கூடிய சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் ஜோனில் தாங்க நிற்குது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ சேம் கான்செப்ட் தான். இப்போ நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து சார்ட் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நிஃப்டிக்கு மட்டும் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதுலேயும் ஒரு தடவை ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா
ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருக்குங்களா. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு, மறுபடியும் டபுள் பாட்டம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நமக்கு வந்து கீழே தான் இறங்கியிருக்கு. ஸோ பேட்டர்னெல்லாம் எவ்வளோங்க எதிர்பார்க்கலாம், இப்போ ஒரு பேட்டர்னை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் ஸோ அதோட டார்கெட் வந்து நம்மளால வந்து எய்ம் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, இது வந்து பெரிய ஒரு ஹை லெவலுக்கு போகுமா இல்லைன்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு 100லேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸுக்குள்ளார தான் டார்கெட் போகுமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓகேங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தான் இன்ஸ்டிடியூஷனல்ஸோட மூவ்மெண்ட் வந்து நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டிடியூஷனல்ஸோட மூவ்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் ஸோ அவங்க வந்து செல்லிங்ல இருக்காங்களா பையிங்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டு நல்ல ஹெவியா பையிங்ல இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய டார்கெட் வந்து எய்ம் பண்ணலாம். இல்லை ஒரு கேஷ் ஃப்ளோவே இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்குறப்ப மார்க்கெட்ல அப்படின்னா ஒரு சின்ன டார்கெட்ல புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடும். ஸோ டார்கெட் வந்து இப்படி தான் எய்ம் பண்ணணுமே தவிர நாம டிரா பண்ணிட்டோங்கிறதுக்காக அது மேலே கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியுமே வந்து கிடையாது. ஓகேங்களா. யாரை இப்போ நானே ட்ரா பண்ணுறேன், ஒரு பேட்டர்னை ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நான் ட்ரா பண்ணிட்டேங்கிறதுக்காக அந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆயிடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்டுங்கிறது பிரேக் அவுட் நடந்தால் பை போகும், அது இல்லைன்னு சொல்லலை. பட் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத ஸோ நாம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு USD/INR வந்து செல்லிங் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, இந்தியா விக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பையிங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து கன்ஃபியூஷனா தான் இருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா. ஸோ ஓவராலா சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்கிறனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிஃப்டி ஒரு 24,000 லோவை பிரேக் அவுட் பண்ணா அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படியும் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஒரு செல்லிங் தான். ஓகேங்களா. அப்படி இருந்தாலுமே கூட இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணட்டும். ஓகேங்களா. ஸோ இதை மறக்காம டிரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா தான் ஸோ நமக்கு கண்டினியூஸா ஒரு பெரிய செல்லிங் வந்து நடக்கும் இந்த பேட்டர்ன் படி. இல்லை அப்படின்னா அகைன் வந்து சப்போர்ட் டச் பண்ணிட்டு நமக்கு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இப்போ கேப் டவுன் எல்லாம் நடந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஸோ கன்ஃபார்மா சொல்லிடலாம் நாளைக்கு வந்து கொஞ்சம் வந்து செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் மார்னிங் பார்த்தது தான் என்ன பார்த்துருந்தோம், அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு. அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி க்ரூட் ஆயில் வந்து ஃபெல்லா இருக்கு, அவங்களோட ஸ்டோரேஜ் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மியா இருக்குது ஃபாலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து டிமாண்ட் தான், ரைஸ் ஆயிருக்குன்னு சொன்னாதான் சப்ளை. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மார்னிங்லேயே இந்த இடத்த பார்த்துணும் 9651 பிரேக் அவுட் பண்ணா பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 9651 பிரேக் அவுட் நடந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 9651. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் அன்பிரடிக்டபிள். ஓகேங்களா. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு நியூஸை கொடுக்கணும், அது கொடுத்தா மட்டும்தான் பெரிய அளவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா. ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த எச்சரிக்கை மாதிரி விட்டுருக்கிறாரு ஈரான் சைடில். ஸோ அது இன்னும் கொஞ்சம் அவங்க ஏதாவது கொஞ்சம் ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான். ஏன்னா $103.51 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு US ஆயில். எப்போ எல்லாம் 103, 105 எல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு நியூஸ் வரும், பார்க்கலாம் ஏதாவது வருதா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் செல்லிங் தாங்க. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 247.6 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, நீங்கள் நேச்சுரல் கேஸ் வந்து அடுத்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற சார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்போவுமே நேச்சுரல் கேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும் எம்சிஎக்ஸ்ல எந்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சுரல் கேஸ்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ட்ரேடிங் வியூவில் நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டுக்கும் இந்த மே கான்ட்ராக்ட், ஜூன் கான்ட்ராக்ட், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வைஸும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கிற
நம்ம ஒரு லாங் டர்ம், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒன் டே கேண்டல் கூட நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, 6 மாசம் 1 இயர், ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட நமக்கு வந்து பார்த்துக்கலாம், லைன்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். பட் இந்த சார்ட் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் கேண்டில்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால தான் நான் இதுலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கான்ட்ராக்ட் டேட் மாறுறப்ப கண்டிப்பாக கேப் அப் கேப் டவுன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற சார்ட்ல வந்து கண்டிப்பாக விழுகும். ஓகேங்களா, ஸோ நான் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கனால ஸோ அந்த இதுக்கு வந்து நான் போகலை. பட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் மே மந்த் கான்ட்ராக்ட் சார்ட் தான் வச்சிருக்கேன். ஏன்னா அதுலேயும் இதுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ நேச்சுரல் கேஸ் எல்லாம் பார்க்குறப்ப பெரிய மூமெண்ட்டு பெரிய அளவில் கேண்டல்ஸ் நமக்கு வந்து காட்டாது. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் செல் சைட் பிரேக் அவுட் 255.4 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 247.6 எல்லாம் இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,48,519. ஸோ காலையில இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ஒரு 2000 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்பைக் எல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், வேற வழி. அதெல்லாம் நம்மளால ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸாலேயோ HNIஸாலாம் முடியாது. ஸோ பெரிய அளவில் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க தான் ஸோ இந்த ஸ்பைக்கெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ டக்குன்னு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 100 கோடி 200 கோடி போட்டு உடனே எனக்கு வந்து ஒரு 2% ப்ராஃபிட் வந்தால் போதும், 3% ப்ராஃபிட் வந்தால் போதும், அப்படி ட்ரேட் பண்ணுறப்ப தான் ஸோ இந்த மாதிரி ஸ்பைக்கெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,48,519, 1,50,750. ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் எது முடியும் எது முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ முடியாததை எடுத்து வச்சுட்டு நம்ம அதை வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறத விட நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டு போனாலே போதும். கொஞ்சம் வந்து கிளியரான ஐடியா வந்து நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,38,345 சப்போர்ட் ஜோன், 2,47,029 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட 836 பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கை மூலயமா மறுபடியும் க்ரூட் ஆயில் வந்து டிமாண்டு தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ட்ரம்ப் கொடுத்துருக்கிற ஒரு நியூஸ் மூலயமா. நடிக்காதீங்க, ரொம்ப நடிக்காதீங்க, எதா இருந்தாலும் உங்களை பற்றி எனக்கு தெரியும், சொல்கிற பேச்சு கேட்கலாம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஷூட்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி நம்ம க்ரூட் ஆயில் டிமாண்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவும் மிங்கிளானனால கொஞ்சம் வந்து டிமாண்டு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, OPEC பிளஸ் நியூஸ் மூலயமா இறங்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறங்கலைங்க. அந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகலை. அவங்க வந்து வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெளியே போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து எந்த டேட்டாஸுமே கொடுக்க அவங்கங்க, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேங்களா, அதாவது துபாய், அபுதாபி, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்தது தான், ஸ்டேட் எல்லாம் சேர்ந்தது தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒப்பக்லேருந்து வெளியே வரதுனால இனிமேல் அவங்க எந்த டேட்டாஸுமே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஊரில் எவ்வளோ சப்ளை நடக்குது, எவ்வளோ டிமாண்ட் நடக்குது, எதுவுமே அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரிஸுக்கெல்லாம் தெரியாமல் போயிடும். ஸோ அவங்க நினச்சா எவ்வளோ வேணால் யாருக்கு வேணால் சப்ளை பண்ணி கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் டிமாண்டு கொடுக்கலாம், எத்தனை க்ரூட் ஆயிலோட இது வேணால் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ பேஸ் பண்ணி இப்போதைக்கு நியூஸை பேஸ் பண்ணி ஒரு டிமாண்டு போயிட்டுருக்கு. மறுபடியும் 9,836 பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸுங்கிறது அன்பிரிடிக்டபிள் தான், இப்போதைக்கு பைல தான் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 9,651. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் ட்ரேடிங் டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாளைக்கு ஒரு நாள் தான் ட்ரேடிங் டே. May 1 வந்து ஹாலிடே. ஓகேங்களா, நமக்கு வந்து 5 days சாட்டர்டே சண்டே 3 days வந்து ஹாலிடே வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் ட்ரேடிங் டே. இந்த மாதிரி 3 days எல்லாம் ஹாலிடே வர்றப்ப பொசிஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் டென்ஷனாக போயிடும். ஏன்னா சனி ஞாயிறு நம்ம ஹோல்டு பண்ணாலே எந்த பக்கத்துலேருந்து எந்த நியூஸ் வரும்னு தெரியாது. ஸோ நம்ம பெரிய அளவுலலாம் ஹோல்டு பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பையிங் சைடாக இருக்கட்டும் செல்லிங் சைடாக இருக்கட்டும், கொஞ்சம் பயத்திலேயே தான் இருக்கணும் இந்த 2 நாள். ஸோ அதனால் இந்த 3 நாளெல்லாம் ஹாலிடே வர்றப்ப இன்ட்ராடேல முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாள் ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.